இன்னைக்கு டெய்ல்ஸ் வித் வாசுகியில் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பேனில் 1½ டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட குழம்புக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு, நான்வெஜ் குழம்பு செய்யும்போது எல்லாரும் 1 தக்காளி அந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம 2 தக்காளி சின்னதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்களேன், அது செம்ம டேஸ்ட் குடுக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம், நம்ம உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழிய குக்கர்ல போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம கழுவும்போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் நெறையவே. ஸோ உங்களுக்கு மஞ்சள் தூள் பத்தலன்னா, நீங்க வதக்கும்போது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறி ஒரு பக்கம் அடுப்புல நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள மசாலா அரைச்சுட்டு வந்துரலாம். எந்த குழம்பா இருக்கட்டுங்க, வாசனையும், டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது மசாலாஸ் மட்டும் தான். அதனால நான் எங்க அம்மாகிட்ட மசாலா பொடியோட ரெசிபி கேட்டு நான் வீட்லயே அரைச்சு வச்சுக்கிறது உண்டு. எங்க அம்மா சொன்ன அந்த மசாலா பொடி வந்து எல்லா குழம்புக்குமே பயன்படுத்தலாம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, குருமா எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகும். அது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா மசாலா பொடி அரைக்கிறதுக்கு பதிலு. ஸோ ஆல் இன் ஆல் ஒரே பொடியிலேயே நம்ம முடிச்சிரலாம். அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாலாம் செக் பண்ணி, உப்பெல்லாம் செக் பண்ணி நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா, நல்ல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும். விசில் வரும்போது குழம்பு சிந்தி கேஸ் எல்லாம் நாஸ்தியாகாம இருக்கிறதுக்காக இந்த மாரி ரிங் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. 3 விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்ல நல்லா அடங்குனதுக்கப்புறம் குக்கர தொறந்து பார்த்தோம்னா, நல்லா அப்படியே செமையா கமகமன்னு அந்த நாட்டுக்கோழி குழம்போட ஸ்மெல் வந்து சூப்பரா அப்படியே நம்மளுக்கு தூக்கும் அப்படியே வீட்டையே. கொஞ்சம் பெரிய குக்கர்ல வச்சிருக்கலாம். நல்லா இருந்திருக்கும். ஸோ குக்கர் மேல எடுக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு, இதிலேயே வச்சு இன்னைக்கு முடிச்சிடலான்னு நெனச்சேன். அது குக்கர் மேல வரைக்கும் குழம்பு வந்துருச்சு. கொஞ்சம் குழம்பு தண்ணியா இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இத கேஸ்ல வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் கறிக்குள்ள இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கும். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஸோ என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.